செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி தமிழக சுற்றுச்சூழல் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி சுப்ரியா சாஹூ எமது செய்தியாளருக்கு அளித்த சிறப்பு பேட்டி ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் சமூக வலைதள பதிவுகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில், பசுமையான உலகை கட்டமைக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று கூறியுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசை பட்டியலில் IIT பாம்பே 118வது இடத்தை பிடித்துள்ளது. குவஹாத்தி IIT 344வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆயுதப்படையினருக்கு தொலைவழி மனநல ஆலோசனை பிரிவை அமைப்பதற்கான ஒப்பந்தம் மத்திய சுகாதாரத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இடையே கையெழுத்தானது. தேசிய மாணவர் படையின் 2 நாள் வருடாந்திர கொள்கை கலந்துரையாடல் மாநாடு புதுதில்லியில் நிறைவு பெற்றது. உலக சுற்றுச்சூழல் தினம் குறித்த சிறப்பு தொகுப்பு. உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான சர்வதேச விழா சவுதி அரேபியாவில் நடைபெறுகிறது. வறட்சி, நீர் பற்றாக்குறை, வனங்கள் அழிப்பு, நிலத்தின் செழுமை பாதிப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் கவனம் செலுத்துவதற்காகவும் நிலத்தின் தன்மைக்கேற்ற பன்முக உயிரி பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. நிலத்தின் தன்மை சேதமடைவதற்கு 5 வினாடிகளே போதும் என்றும் 1 சென்டிமீட்டர் அளவிற்கு நில வளம் ஏற்படுவதற்கு 1000 ஆண்டுகள் ஆகும் என்றும் ஐநா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு கூறியுள்ளது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து தமிழக சுற்றுச்சூழல் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி சுப்ரியா சாஹூ, சுற்றுச்சூழலையும் வளங்களையும் பாதுகாப்பது அவசியம் என்று எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம், அதாவது வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே அப்படின்னு நாங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க த்ரூ அவுட் தி வேர்ல்ட். இந்த தினமோட சிக்னிபிகன்ஸ் என்ன, ஏன் இந்த நாள் நாங்க இப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம்ல இருந்து எல்லாருக்கும் ஒரு கால் ஃபார் ஆக்ஷன் கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் எல்லாரும் சுய முயற்சி பண்ணணும். எவ்ரிபடி கேன் டேக் சம் ஸ்டெப்ஸ். அதாவது நம்ம எல்லாரும் என்ன ஃபீல் பண்றோம்னா, ரொம்ப பெருசா இதா பண்ணாதான் கிளைமேட் சேஞ்ச் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எவ்ரி இண்டிவிஜுவல் ஆக்ஷன் மேட்டர்ஸ் அப்படின்னு வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டேக்கு நம்ம எல்லாரும் ஒரு பிளட்ஜ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுடைய டெய்லி லைஃப்ல பார்க்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது, பிளாஸ்டிக் பேக்ஸ் இது நம்ம அவாய்ட் பண்ணிட்டு கிளாத் பேக் யூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்மளால ஒரு பெரிய அளவுக்கு அந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் ஸ்டாப் பண்ண முடியும். பீச்சுக்கு போகும்போது அங்கேயே நிறைய பேர் பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் பிளாஸ்டிக் பேக்ஸும் யூஸ் பண்ணிட்டு அப்படியே அவங்க த்ரோ பண்ணிடுறாங்க. அண்ட் பீச்ல ரொம்ப லிட்டர்டா ரொம்ப டர்ட்டியா இருக்குது. சோ பீச்கெல்லாம் போகும்போது we should not throw anything. லிட்டரிங் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா பிளாஸ்டிக் பேக்ஸும் பாட்டில்ஸும் எல்லாமே நம்மளுடைய கடலுக்குள்ளே போய் அங்கே இருக்கிறது அந்த பயோடைவர்சிட்டி ரொம்ப ரொம்ப பாதிப்பு அதனால வருது. சோ சின்ன சின்ன ஆக்ஷன் நம்ம வீட்டுல இருக்கும் போது நம்ம வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றோம் இல்லைங்களா, கிச்சன்ல வேஸ்ட் ஆகுது, வீட்டுல இந்த கிளாஸ் பாட்டில்ஸும் இல்லைன்னா சாலிட் வேஸ்ட் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும் போது நம்மளுடைய கிச்சன் வேஸ்ட் எல்லாம் செப்பரேட் பண்ணிடணும், மிக்ஸ் பண்ணக்கூடாது. சோ இன்னைக்கு நான் என்ன மெசேஜ் கொடுக்கிறேன்னா, நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பியூட்டிஃபுல் பூமிக்கு பிளானெட்க்கு ஒரு சேவை பண்ண முடியும். இண்டிவிஜுவல் ஆக்ஷன் கண்டிப்பா செய்யலாம். யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக சவுதி அரேபியால இந்த தினம் வேர்ல்ட் லெவல்ல அவங்க டெசிக்னேட் பண்ணிட்டு அங்கேதான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா, இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம். இதுல என்ன முக்கியமான ஒரு தீம் UNEP சொல்லிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இதுல 3 இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது எப்படி நாங்க எல்லாரும் சேர்ந்து கிளைமேட் சேஞ்ச்னால ரொம்ப பாதிப்பு நம்ம பிளானெட்டுக்கு வருது, அதுக்கு ஸ்டாப் பண்றதுக்கு இப்போ பாருங்கன்னா ஒரு தண்ணி எல்லாம் ரொம்ப கம்மியாயிட்டு வருது. சோ நம்ம தண்ணி சேவ் பண்ணணும். அண்ட் அது மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டு ட்ரவுட் வராம
பாத்துக்கிறோம். சோ அது ஒரு முக்கியமான ஆக்ஷன். ரெண்டாவது, ரொம்ப மரங்கள் எல்லாம் கட் பண்றதுனால, அதாவது ஒரு கிரீன் கவர் கம்மி ஆயிட்டு வருது. சோ அந்த கிரீன் கவர் இன்க்ரீஸ் பண்ணணும். கிரீன் கவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய மரங்கள் நட்டணும். சோ we have to stop desertification. மூணாவது, லேண்ட் டீக்ரடேஷன். இப்போ நம்ம பூமியில பொல்யூஷன் நிறைய இருக்கிறதுனால சாயில்ல நிறைய டீக்ரடேஷன் இருக்கு. இந்த சாயில் டீக்ரடேஷன் கண்டிப்பா நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். சோ இந்த சுற்றுச்சூழல் தினத்துல இன்னைக்கு 3 இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் UNEP கொடுத்திருக்காங்க. குளோபல் லெவல்ல சவுதி அரேபியால செலிப்ரேட் பண்றாங்க. இந்தியாவோட ரோல் என்ன? தமிழ்நாடு as a சப் நேஷனல் லெவல் நாங்க என்ன ரோல் பண்ண முடியும்? அப்படி பார்க்கும்போது இந்தியா ஒரு பெரிய ஆக்ஷன் இந்த கிளைமேட் சேஞ்ச்க்கு எடுத்திருக்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன், ஒரு கிளைமேட் சேஞ்ச் மிஷன், அதுக்கப்புறமா ஒரு கிரீன் தமிழ்நாடு மிஷன், ஒரு சதுப்பு நிலங்கள் பாதுகாக்க அதுக்கு ஒரு மிஷன், அப்புறமா கோஸ்டல் ஏரியாஸ்ல கோஸ்டல் செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு ஒரு மிஷன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய இன்டர்வென்ஷன்ஸ் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமா பண்ணிருக்கோம். சோ குளோபல் லெவல், நேஷனல் லெவல் அண்ட் சப் நேஷனல் லெவல்ல எல்லா பிளேயர்ஸும் மக்களோட சேர்ந்து இட் ஷுட் பி கன்வெர்டட் இன்டு அ பீப்புள்ஸ் மூவ்மெண்ட். இதுதான் நான் சொல்ல விரும்புறேன். தமிழ்நாடுல எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய கலாச்சாரத்துல ஒரு காலத்துல மஞ்சப்பை ரொம்பவே பாப்புலரா இருந்திருக்கு. நம்ம தாத்தா பாட்டி அந்த காலத்துல இருந்து எல்லாரும் தமிழ்நாடுல மஞ்சப்பையில தான் எல்லா பொருட்கள் வைப்பாங்க. மார்க்கெட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போவாங்க. அப்புறமா வீட்டுக்கு அதை அப்படியே ரோல் பண்ணிட்டு வச்சிடுவாங்க. திருப்பி மார்க்கெட்டுக்கு போகும்போது அதை எடுத்துட்டு போவாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த காலத்துல கம்பேர் பண்ணா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா மஞ்சப்பை விட்டுட்டு பிளாஸ்டிக் பேக்ல நாங்க யூஸ் பண்ணும் போது ஒரே ஒரு டைம் அந்த பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணி நாங்க அப்படியே த்ரோ பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக் த்ரோ பண்றோம் இல்லையா, அதனால லிட்டரிங் இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த பிளாஸ்டிக் பேக் கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷம் அப்படியே மண்ணுல அப்படியே இருக்கும். பிளாஸ்டிக்ல இருந்து கெமிக்கல்ஸ் கூட நிறைய வரும். நீங்களே யோசிப்பாருங்க, இந்த மாதிரி எவ்வளவு பொல்யூஷன் நம்ம பூமியில இருக்குது. அதனால பிளாஸ்டிக் தடை பண்றதுக்கு மீண்டும் மஞ்சப்பை அப்படின்னு ஒரு கேம்பெயின் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மூலமா லான்ச் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கேம்பெயின் லான்ச் பண்ணோம். இந்த கேம்பெயின் மூலமா நிறைய ஒர்க் நாங்க பண்ணிருக்கோம். இது வரைக்கும் 2300 டன்ஸ் பிளாஸ்டிக் நாங்க ஒரு சீஸ் பண்ணிருக்கோம். சீஸ் பண்ணிட்டு இது ரீசைக்ளிங்க்கு அமைச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, மார்க்கெட்ஸ்ல நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமா கான்டாக்ட் பண்ணிருக்கோம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் புதுசாவே ஒரு புது முயற்சி கொண்டு இதுல ஒரு மஞ்சப்பைக்கான ஒரு ATM. நீங்க ஒரு 10 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு ஒரு மஞ்சப்பை மஷின்ல இருந்து வந்துடும். சோ அந்த மாதிரி ஒரு மீண்டும் மஞ்சப்பை ATM மஷீனும் நாங்க கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் 170 மஞ்சப்பை வெண்டிங் மஷீன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2 மீண்டும் மஞ்சப்பை பிரிகேட் அப்படின்னு நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல எலக்ட்ரிக் கார்ஸ், பைக்ஸ் மூலமா வாலண்டியர்ஸ் ஒவ்வொரு கடைக்கு போய் ஒவ்வொரு வீட்டுல போய் விழிப்புணர்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போது மக்கள் சேர்ந்து இந்த முயற்சிக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். மக்கள் இது அடாப்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்மளால் இந்த பிளாஸ்டிக் நால இருக்கிறது பொல்யூஷன் ஒரு ரொம்ப எஃபெக்டிவா நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.